மண்ணுக்காகவும் காற்றுக்காகவும் இயற்கைக்காகவும் மதுவை ஒழிக்கணும்னு களத்தில் நின்று போராடின இயற்கையாளனை யாருமே மறந்துடாதீங்க. இயற்கையாளனை பழிக்கிறது இயற்கையே பழிக்கிறதுக்கு சமம். என்னை பொறுத்தளவுக்கு இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு சமானம். கணவர் குடிச்சிட்டு வரும்பொழுது பெண்கள் பாதிப்படைகிறது என்னன்னா, பயம் வருது, இவர் அதிகமாக குடிப்பாரோ இனிமே அப்படின்ற ஒரு பதட்டம் வரும். ரெண்டுமே சேர்ந்து வரும்போது ஹார்ட் ப்ராப்ளமும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பயந்த பெண்களுக்கு, ரொம்ப பயப்படுற பெண்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அனுபவிக்கிறதால இதை சொல்கிறேன் நான். ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்த்தா சில விஷயங்கள்லாம் அதிகப்படியான அந்த பாலியல் பலாத்காரம் நடந்ததுக்கெலாம் மூல காரணமாக இருக்கிறதே இந்த சரக்கு தான். டாஸ்மார்க்கு சரக்கு தான், இந்த ஆல்கஹால் தான். இதுதான் மூல காரணமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே இதுக்காக போராடணும். எப்படின்னா டிராஃபிக் ஜாம் பண்ணி வண்டி வராமல், வண்டியெல்லாம் போக விடாமல் தடுத்து அப்படி பண்ணக்கூடாது. ஸ்கூல் குழந்தைங்க பாடம் எடுக்கணும். ஒவ்வொரு டீச்சருக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஒரு குழந்தைங்க டாஸ்மார்க்கை மூடும்படி முதலமைச்சர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் எல்லாரும்.